போன ஆடியோல சித்திரகேது மன்னவன் ருத்ரனை பரிகசித்து பார்வதியோட சாபத்தினால விருத்தாசுரனா பிறக்கிறான் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 18வது அத்தியாயத்துல திதி இடத்திலிருந்து மருத்துக்கள் உண்டான விதத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஸ்ரீ சுகர் சொல்றார், சவிதாவின் பத்தினியாகிய விருஷ்ணி சாவித்ரி 3 வியாகிருதிகள் அக்னிஹோத்திரம், பசுயாகம், சோமயாகம், சாதுர்மாசியம், பஞ்சமகா யஜ்யங்கள் ஆகிய இவற்றின் அபிமானி தேவதைகளை பெற்றாள். பகவானுடைய பாரியையாகிய சித்தி, அங்கன், மகிமன், விபு, பிரபு இவர்களையும் ஆச்சிஸ் என்னும் அழகிய ஒரு பெண்ணையும் அடைந்தாள். தாதாவின் பத்தினிகள் 4 பேரில் குகு சாயனையும், சினிசாலி என்பவள் தர்ச்சனையும், ராகை என்பவள் பிராதனையும், அனுமதி பூர்ணமாசனையும் அடைந்தாள். விதாதா என்பவன் கிரியை என்ற மனைவியிடம் புரீஷியர்கள் என்னும் அக்னிகளை பெற்றாள். வர்ணனுடைய பத்தினி கார்ஷணியிடம் முதலில் பிரம்மாவுக்கு பிள்ளையாக பிறந்த புருகு இவகிட்ட மறுபடியும் பிறக்கிறார். மகா யோகியான வால்மீகியும் வருணனுக்கு கரையான் புத்திலேந்து பிறந்தவர். மித்ரன் ரேவதி என்ற மனைவியும் உத்சர்கன், அரிஷ்டன், பிப்பலன் அப்படின்னு 3 பிள்ளைகளையும் பெறுகிறாள். ஒரு சமயம் இந்த மித்ரன், வருணன் இவா 2 பேரும் பூர்வை என்ற அப்சர ஸ்திரீயின் அருகிலே திடீரென்று நழுவின ரேதசை ஒரு குடத்தில் விட்டா. அந்த குடத்துல அகஸ்தியர், வசிஷ்டர் இவா 2 பேரும் உண்டானா. அதனால அகஸ்தியரும் வசிஷ்டரும் மித்திர வருணர்களின் புத்திரர்கள். அப்பனே, சமர்த்தனாகிய தேவேந்திரன் சச்சி தேவி இடத்துல ஜெயந்தன், ருஷபன், மீட்வான் என்ற 3 பேரையும் பெற்றாள் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். தன்னுடைய சங்கல்பத்தினால வாமன ரூபியாக அவதாரம் பண்ணி 3 அடிகளால் உலகமெல்லாம் அளந்த பகவானுக்கு தன் பத்தினியான கீர்த்தியிடம் பிருகச்லோகன் என்னும் பிள்ளை பிறக்கிறான். அவனுக்கு சௌபகன் முதலியவர்கள் பிறக்கிறார்கள். கஸ்யபருக்கு அதிதி இடத்துல வாமன ரூபியாக பிறந்த பகவானுடைய செயல்களையும் குணங்களையும் வீரியங்களையும் அதிதி இடத்தில் அவன் பிறந்த விதத்தையும் இப்போ நான் சொல்ல போறேன். இப்போ கஸ்யபருடைய புதல்வர்களுக்கு சத்ருக்களான திதியின் பிள்ளைகளை பத்தி முதல்ல சொல்றேன். இந்த திதியின் வம்சத்துல மகா பாகவதனும் நல்ல குணங்கள் நிறைந்தவனுமான பிரகலாதனும் பலி சக்கரவர்த்தியும் பிறக்கிறா. திதிக்கு 2 பிள்ளைகள். ஒருவன் ஹிரண்யகசிபு, மற்றவன் ஹிரண்யாக்ஷன். இவா 2 பேரும் தைத்தியர்களாலும் தானவர்களாலும் பூஜிக்கப்பட்டா. ஹிரண்யகசுபினுடைய பாரியை தனு வம்சத்துல பிறந்த ஜம்பனுடைய புதல்வியான கயாது. அவளுக்கு பிரகலாதன், அனுஹ்லாதன், சம்ஹ்லாதன், ஹ்லாதன் அப்படின்னு 4 பிள்ளைகள். சிம்ஹிகை அப்படின்னு ஒரு பொண்ணு. அந்த சிம்ஹிகை விப்ரச்சித்திய கல்யாணம் பண்ணிக்கிறா. அவர்களுடைய பிள்ளை ராகு. அந்த ராகு அமிர்தத்தை சாப்பிடும்போது பகவான் சக்கராயுதத்தால அவன் தலையை வெற்றார். சம்ஹ்லாதனுடைய மனைவி மதி என்பவள். அவள் பஞ்சஜனன் அப்படிங்கிற பிள்ளைய அடையறா. ஹ்லாதனுடைய பாரியை தமனி. அவளுக்கு வாதாபி, இல்வலன் என்று 2 பிள்ளைகள். அவர்களில் இல்வலன் அகஸ்தியரை விருந்துக்கு அழைத்து மேஷத்தின் உருவம் கொண்ட வாதாபியை சமைக்கிறான். அனுஹ்லாதனுடைய பாரியை சூர்மியை. அவள் பாஸ்கரன், மகிஷன் என்று 2 பிள்ளைகளை அடையறா. பிரகலாதனுடைய பாரியை துதி. அவனுக்கு அவளிடத்தில் விரோச்சனன் பிறக்கிறார். விரோச்சனனுக்கு பலி சக்கரவர்த்தி பிறக்கிறார். பலிக்கு அச்சனை என்னும் பாரிய இடத்தில் பாணன் முதலிய 100 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அந்த பிரகலாதன், பலி இவர்களின் பிரபாவம் பெரும் புகழை உடையது. இந்த பலியனுடைய பெருமையை பத்தி நம்ம பின்னாடி வரக்கூடிய சாப்டர்ல பார்க்கலாம். பாணன் ருத்ரனை ஆராதனை பண்ணி அவனுடைய பரிவாரங்களின் தலைமையை அடையறான். மகானுபாவனான அந்த ருத்ரன் பட்டணத்தை அவன் பார்த்துண்டு அவனுக்கு பக்கத்திலேயே இருக்கான். 49 மருத் கணங்களும் திதியோட பிள்ளைகள்தான். அவர்களுக்கு சந்ததி இல்ல. அவர்கள் எல்லோரும் இந்திரனால் தேவத்தன்மையை அடையறா. மருத்துக்கள்
திதியின் பிள்ளையாக இருந்தாலும் அவளுக்கும் தேவதைகளுக்கும் எந்த விரோதமும் இல்ல. பரீட்சித்து மன்னவன் சொல்றான், அஞ்ஞான இருளை போக்கும் திறமை உடைய மகரிஷியே, மருத்துக்கள் இந்திரனால் தேவதன்மையை அடைஞ்சாள் அப்படின்னு சொல்றேளே, அவர்கள் அவளுடைய இயற்கையான தன்மையை விட்டுட்டு எப்படி இந்த தேவத்தன்மைய அடைஞ்சா? அவர்கள் இந்திரனுக்கு அப்படி என்ன பெரிய உபகாரத்தை பண்ணினா? இந்த விஷயத்த நீங்க சொல்லணும், இத மத்த ரிஷிகளும் கேட்கணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்றார். அப்போ ஸ்ரீ சுகர் சொல்றார், ராஜனே, இந்திரனை தன் பக்கம் கொண்டு பாதுகாக்கின்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு ஆகிய தன் புதல்வர்கள் இருவரையும் இழந்த திதி சோகத்தினால் கோபம் கொண்டு பரிதவித்து சிந்திக்க ஆரம்பிக்கிறார். இந்திரன் விஷய சுகங்களில் மனம் சென்று கொடும் தன்மை பூண்டு மன இரக்கமில்லாமல் என் புதல்வர்களை விஷ்ணுவின் மூலமாக கொன்றான். பாபிஷ்டனாகிய அந்த இந்திரனை கொன்னு நான் எப்போ சுகமாக தூங்குவேன்? ஒருவன் தன்னைத்தான் பிரபுவாக நினைத்தாலும் அவன் மரணம் அடைந்த பின்பு அவனது சரீரத்தை கொளுத்தாத போது புழு என்றும் நாய் முதலியவைகளும் சாப்பிட்டால் அது விஷ்டை என்றும், கொளுத்துவார்களாயின் பஸ்பம் என்றும் சொல்கிறார்கள். அந்த தேக சுகத்துக்காக பிராணிகளுக்கு துரோகம் செய்பவன் தன் புருஷார்த்தத்தை அறிவானா? அறிய மாட்டானே. அப்படியே அறிந்தாலும் பிராணிகளுக்கு அவன் துரோகம் பண்ண மாட்டானே. அந்த பிராணி துரோகத்தினால் நரகந்தானே கிடைக்கும். இந்த சரீரத்தையே ஆத்மாவாக அபிமானித்து செருக்கோடு இருக்கும் இந்திரனது கொழுப்பை அடக்கும்படியான புதல்வன் எனக்கு எந்த வழியால் உண்டாவானோ அந்த உபாயத்தை நான் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு அவ சிந்திக்க ஆரம்பிக்கிறான். ராஜனே, அந்த திதி இப்படி நினைச்சுண்டு சிசுருஷை, சிநேகம், வணக்கம், இந்திரிய நிகிரகம் இவற்றால் தன் புருஷனான கஷ்யபருக்கு சர்வ காலமும் பிரியத்தோடு இருந்தாள். மனக்கருத்தை அறியும் திறமையுடைய திதி மிகுந்த பக்தியாலும் இனிய உரைகளாலும் புன்னகையோடு கூடின கடைக்கண் நோக்காலும் கஷ்யபருடைய மனத்தை தன் வசப்படுத்திக் கொண்டாள். அந்த கஷ்யப பிரஜாபதி அறிஞர்தான், இருந்தாலும் புருஷர்களை வஞ்சிக்கும் திறமையுடைய பெண்மணியான அந்த திதியால் மதி மயங்கி மெய் மறந்து சரி அப்படின்னு ஒத்துக்கிறார். பெண்கள் தானே மேலே விழுந்து விரும்பும் போது புருஷன் உட்படுவது ஒரு ஆச்சரியம் இல்லையே. அந்த கஷ்யப பிரஜாபதி முதலில் ஆண் பெண்கள் ஒருவரோடு ஒருவர் ஒரே வஸ்து போல கலந்து இருப்பதை யோசித்து தானும் தன் பத்தினியாகிய அந்த திதியை தன் சரீரத்தில் பாதியாக பண்ணிக்கொண்டார். ஸ்திரீகளால் புருஷர்களின் புத்தி பறிக்கப்படுகிறது இல்லையா? அப்பனே, கஷ்யபர் தன் பத்தினியாகிய திதியால் இப்படி சம்போகம் கொடுத்து உபச்சாரம் செய்யப்பட்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்து அவளுடைய புணர்ச்சியின் திறமையை கொண்டாடி அவளை நோக்கி, அழகிய துடைகளே உடையவளே, நிந்தைக்கு இடமில்லாதவளே, உனக்கு இஷ்டமான வரத்தை கேள். கணவன் நன்கு சந்தோஷம் அடைந்தால் பெண்களுக்கு எந்த விருப்பம்தான் கைகூடாமல் இருக்க முடியும்? எல்லாமே கைகூடிவிடும் இல்லையா? ஸ்திரீகளுக்கு பதிதான் மேலான தெய்வம். சமஸ்த பிராணிகளின் மனத்திற்கு சாட்சியும் சர்வாந்தராத்மாவும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு வல்லபனுமாகிய சர்வேஸ்வரன் நாமங்களாலும் உருவங்களாலும் வெவ்வேறாக இருக்கின்ற அக்னி, இந்திரன் முதலிய தேவதைகளாகிற தன் சரீரங்கள் மூலமாக ஆராதிக்கப்படுவது போல அந்த சர்வேஸ்வரன் பதியின் உருவம் கொண்டு ஸ்திரீகளால் ஆராதிக்கப்படுகிறான். ஸ்திரீகள் அவரவர் கணவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொடுக்கும் திறமையில்லாதவளாக இருந்தாலும் கூட அவர்களை சரீரமாக கொண்ட சர்வேஸ்வரன் அவர்கள் செய்யும் பதி சிசுரூஷைகளை தான் ஏற்றுக்கொண்டு சந்தோஷம் அடைந்து அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி தருகிறான். அழகிய இடையுடையவளே, பதிவிரதைகளான பெண்கள் நன்மையை விரும்பி மாறாத கருத்தோடு சர்வேஸ்வர ரூபியான கணவனையே ஆராதிக்கிறா. மங்கள சுபாவம் உடையவளே, நீ என்னை பக்தியுடன் நன்கு ஆராதித்தாய். உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றித் தருகிறேன். உன்னை போன்ற பதிவிரதைகளை தவிர மற்றவர்களுக்கு இது போன்ற விருப்பங்கள் நிறைவேறாது. உனக்கு
என்ன விருப்பமோ அதை சொல்வாய் அப்படின்னு சொல்லிட்டு கசியபர் சொல்றார். திதியும் கசியபரை பார்த்து, எனக்கு வரம் தர இஷ்டப்பட்டா தேவதைகளால் என் பிள்ளைகளை இழந்த நான் இந்திரனை வதைக்கும்படியான பிள்ளையை வேண்டுகிறேன். இந்திரனன்றோ பகவானை கொண்டு என் பிள்ளைகளை கொன்றான் அப்படின்னு சொல்றா. கசியபர் அவளோட பேச்ச கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டு, இப்போ எனக்கு பெரிய அதர்மம் வந்துடுத்து, நான் இந்த அதர்மத்தால் நரகத்துல தான் விழப்போறேன், இது நிச்சயம். நான் இந்திரிய சுகங்களில் மனம் சென்று பெண்ணான பகவானுடைய மாயையினால் மனம் பறியுண்டு மனக்களிப்படைந்து இப்போ வருத்தப்படுறேன். தனக்கு உண்டான இயற்கையை அனுசரித்து நடக்கின்ற பெண்ணுக்கு எது தோஷம்? எதுவுமே தோஷமில்லை. தன் பிரயோஜனத்தை அறியாத என்னைத்தான் நிந்திக்கணும். ஏனென்றால் நான் இந்திரியங்களின் வழியே நடந்தேன் இல்லையா? ஸ்திரீகளின் முகம் சரத்கால சந்திரனோடு ஒத்தது. பேச்சும் செவிகளுக்கு அமிர்தம் போன்றதுதான். மனம் மட்டும் தீட்டின கத்தி போன்றது. ஆகையால் அவர்களுடைய நடத்தையை யார்தான் அறிந்து கொள்ள முடியும்? அவர்கள் தமது விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதில் மாத்திரமே நோக்கமுடையவர்கள். தங்கள் விருப்பத்திற்காக கணவனையும் பிள்ளையையும் உடன் பிறந்தவனையும் கூட கொன்று விடுவார்கள் அல்லது கொல்ல வைப்பார்கள். கொடுப்பதாக சொன்ன வார்த்தையை பொய்யாக்க கூடாது. சொன்னபடி கொடுத்தால் இந்திரனை கொல்ல வேண்டியது ஆகும். இந்திரனையும் வதைக்க கூடாது. நான் தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கொண்டேனே, ஆனால் இப்படி செய்யலாம் என்று தனக்குத்தானே ஒரு பிளான போட்டுகிறார். அந்த கசியபர் தன்னைத்தானே பழித்து கொண்டு திதியை நோக்கி, உனக்கு நான் ஒரு விரதம் சொல்கிறேன். நீ ஓராண்டு வரையில் தவறாமல் நன்கு செய்தால் உனக்கு இந்திரனை வதைக்கும்படியான புதல்வன் பிறப்பான். இல்லாவிட்டால் அவன் தேவதைகளுக்கு பந்துவாகி விடுவான் அப்படின்னு சொல்றார். அதை கேட்ட திதியும், அப்படியே நீங்க சொல்ற விரதத்தை நான் அனுஷ்டிக்கிறேன், அதற்குரிய பிரதிகூலங்களையும் அனுகூலங்களையும் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கசியபரும் பிராணி சமூகங்களை ஹிம்சிக்க கூடாது, எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் சபிக்க கூடாது, பொய் பேசக்கூடாது, நகங்களையும் முடிகளையும் வெட்டக்கூடாது, அமங்கல வஸ்துக்களை அதாவது ஓடு எலும்பு போன்றவைகளை தொடக்கூடாது, ஜலத்தில் இறங்கி ஸ்நானம் செய்யக்கூடாது, எவரிடத்திலும் கோபம் கூடாது, துஷ்டர்களோடு பேசவே கூடாது, அசுத்தமான வஸ்திரத்தை அணியவே கூடாது, சூடி களைந்த பூமாலையை மறுபடியும் சூடக்கூடாது, எச்சிலான அன்னம், பத்ரகாளிக்கு நிவேதனம் செய்த அன்னம், எறும்பு முதலியவை தீண்டின அன்னம், இதர இனத்தவன் கொண்டு வந்த அன்னம், ரஜஸ்வலா பெண் தொட்ட அன்னம் ஆகிய இவை 5 அன்னங்களையும் சாப்பிடக்கூடாது. இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு அஞ்சலியால் ஜலம் பருகக்கூடாது. தீட்டுப்பட்டால் ஸ்நானம் செய்யாமல் இருக்கக்கூடாது. காலை மாலைகளில் தலைமயிர்களை விரித்து அலங்காரம் செய்து கொள்ளக்கூடாது. மௌன விரதம் தவறவே கூடாது. மேல் வஸ்திரமின்றி வெளியிலே திரியக்கூடாது. கால்களை அலம்பாமலும் அசுத்தத்தோடும் படுக்க கூடாது. காலில் ஈரத்துடனும் படுக்க கூடாது. வடக்கேயாவது மேற்கேயாவது தலை வைத்து படுக்க கூடாது. பிறரோடு படுக்க கூடாது. காலை மாலைகளில் படுக்கவே கூடாது. சுத்தமான வஸ்திரம் தரித்து எப்பொழுதும் பரிசுத்தமாக மஞ்சள் சந்தனம் முதலிய மங்கள திரவியங்களை எல்லாம் அணிந்து காலையில் ஆகாரம் புசிப்பதற்கு முன்பு ஸ்ரீ மகாலட்சுமியையும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் பூஜிக்க வேண்டும். பிள்ளை உடையவர்களும் சுமங்கலிகளுமான பெண்டிர்களை புஷ்பம் சந்தனம் ஆபரணம் முதலியவற்றால் பூஜிக்க வேண்டும். பர்த்தாவையும் பூஜித்து அவனுடைய அருகிலே இருக்க வேண்டும். தன் கணவனே தன் வயிற்றில் இருப்பதாக தியானிக்க வேண்டும். இத்தகைய அங்கங்களோடு கூடிய இந்த விரதத்திற்கு பும்சவனம் என்று பெயர். 1 வருஷம் வரையில் இந்த விரதத்தை சிறிதும் தவறாமல் அனுஷ்டித்தால் உனக்கு இந்திரனை வதைக்கும்படியான புத்திரன் உண்டாவான் அப்படின்னு சொல்றார். திதியும் சரி அப்படியே ஆகட்டும்னு அதை ஒத்துண்டு அந்த விரதத்திலேயே தன்னுடைய முழு மனத்தையும் செலுத்தி கஷ்யபர்கிட்ட இருந்து கர்ப்பத்தை தரிச்சு அந்த விரதத்தை ரொம்ப ஊக்கத்தோடு அனுஷ்டிச்சுண்டு வர.
தேவேந்திரன் ரொம்ப கெட்டிக்காரன். தன் தாய்க்கு உடன் பிறந்தவளான திதியின் அபிப்பிராயத்தை நன்னா தெரிஞ்சுண்டு கச்சியபரனுடைய ஆசிரமத்துல விரதத்தை அனுஷ்டிச்சுட்டு இருக்கிற அந்த திதிக்கு சிசுருஷ பண்ணிண்டு வரான். அவன் ஏதோ ஒரு பிளானோட தான் அங்க வந்திருக்கான். அவன் தினந்தோறும் அவளுக்கு வேண்டிய பூ, பழம், வேர், சமித்துக்கள், தர்ப்பங்கள், இலைகள், தளிர்கள், அருகம்புல், மண், ஜலம் ஆகிய என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து அவளுக்கு ரொம்ப உதவியா இருந்தான். இப்படி அந்த திதி விரதத்துல ரொம்ப ஊக்கமா இருக்கும்போது தேவேந்திரன் இந்த விரதத்துல ஏதானும் கெடுதி வருமா, இவள் கர்ப்பத்தை நான் சமயம் பார்த்து அழிக்க முடியுமா அப்படின்னு ஒரு நல்ல சமயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தான். வேடன் மான் தோலை போட்டு மூடிண்டு மான்களை தொடர்ந்து போவது போல கெட்ட எண்ணத்தோட அவளுக்கு சிசுருஷைய பண்ணிண்டு வரான். அந்த இந்திரன் விரதத்தோட அழிவை எதிர்பார்த்துண்டு இருந்தாலும் அது நடக்கிற வழியா காணும். அவன் எந்த விதத்துல எனக்கு க்ஷேமம் உண்டாக போறது அப்படின்னு தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சான். அப்போ ஒரு சமயம் அந்த திதி தன்னுடைய கடுமையான விரதத்தால கொஞ்சம் இழைச்சு போய் அசதியினால ஆஜமனம் பண்ணாம கை காலெல்லாம் அலம்பிக்காம கொஞ்சம் அசுத்தமாகி சாயங்கால நேரத்துல மதி மயங்கி படுத்துண்டு தூங்கி போயிடுறா. யோக சாமர்த்தியமுடைய அந்த தேவேந்திரன் ஒரு நல்ல சமயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தான் இல்லையா, அந்த சமயம் பார்த்து உறக்கத்துல மதி மயங்கி இருக்கிற திதியினுடைய வயத்துல யோக மாயையால உள்ளே புகுந்துடுறான். அவன் உள்ளே புகுந்து அவளுடைய கர்ப்பத்தை வஜ்ராயுதத்தால 7 பாகங்களாம் வெட்டுறான். அப்போ அந்த கர்ப்பம் எல்லாம் ஓன்னு அழறது. அழற கர்ப்பத்தை நீ அழாத அழாத அப்படின்னு சொல்லியே மறுபடியும் ஒவ்வொரு துண்டையும் 7ஆ வெட்டிடுறான். அப்படி வெட்டுப்பட்ட அந்த கர்ப்பத்தின் கண்டங்கள் எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போயிடுறது. அவைகள் எல்லாம் கைகளை குவித்து வணங்கி இந்திரனை பார்த்து, இந்திரா, நாங்கள்லாம் உன் சகோதரர்கள் இல்லையா, மருத்துக்கள் என்ற பெயர்களை உடையவர்கள், எங்களை இப்படி ஏன் நீ வதைக்கிற அப்படின்னு கேட்கறது. அதை கேட்டதும் இந்திரன், நீங்கள்லாம் எனக்கு சகோதரர்கள் அப்படின்னா நீங்க பயப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அவள்லாம் இந்திரனுக்கு பரிவாரங்களாக ஆயிடுறா. அவர்கள் அந்த இந்திரனையே சுவாமியா நினைச்சுண்டு அந்த கருத்து மாறாமலேயே இருந்தா. மருத்கணங்கள் அப்படிங்கிற பேரையும் அடைஞ்சா. மன்னவனே, அஸ்வத்தாமாவின் அஸ்திரத்தினால் கொளுத்தப்பட்ட உன்னை போல திதியின் கர்ப்பம் வஜ்ராயுதத்தினால் பலவாறு சேதிக்கப்பட்டும் பகவானுடைய அனுகிரகத்தால அவைகள்லாம் மரணம் அடையல. ஒருவன் ஆதி புருஷனான பகவானை ஆராதித்தால் அவனோட சாயுஜ்யத்தை அடையறான். அவனை ஒருவன் அடிக்கடி ஆராதிச்சுட்டு வந்தா அவனுக்கு உதவக்கூடிய விஷயத்துல சொல்லணும்னே அவசியம் இல்லை. திதியினால் சிறிது குறைவாக 1 வருஷம் வரையில் ஆராதிக்கப்பட்ட அந்த பகவான் அந்த இந்திரனோடு கூடவே இருந்து அவளுடைய கர்ப்பத்தை பாதுகாத்துன்னு வந்தான். அந்த கர்ப்பத்தின் கண்டங்கள் 49 மருத்கணங்களாக ஆச்சு. அந்த மருத்துக்கள் மாதாவினுடைய சம்பந்தத்தினால் நேர்ந்த அசுரத்தன்மையாகின்ற அந்த தோஷத்தை எல்லாம் விட்டுட்டு தேவதைகளாக ஆனா இந்திரன் அவர்களை யஜ்ஜபாகத்திற்கு உரியவர்களாக செய்தான். அப்போ திதி தூக்கத்திலேருந்து எழுந்துண்டு இந்திரனோடு கூடி அக்னி போல் ஜொலிக்கின்ற தன்னுடைய குமாரர்களை எல்லாம் பார்க்கிறா. உண்மையில் நல்ல இயற்கை உடையவளான அவள் அவர்களை எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறா. அவள் தேவேந்திரனை பார்த்து, தேவேந்திரா, அதித்தியின் புதல்வர்களான உங்களுக்கு பயத்தை விளைவிக்கும்படியான ஒரு புதல்வனை விரும்பி நான் யாராலும் அனுஷ்டிக்க முடியாத பும்சவனம் என்ற இந்த விரதத்தை நான் அனுஷ்டிச்சேன். நான் ஒரே புதல்வன் வேண்டும்னு தான் சங்கல்பம் பண்ணிண்டேன். 49 பேர்கள் எப்படி பிறந்தார்கள், இது உனக்கு தெரியுமா? உண்மையை சொல்லு, பொய் சொல்லாதே அப்படின்னு கேக்குறா. இந்திரனும் அதை கேட்டு, அம்மா, நான் உங்கள் அபிப்பிராயத்தை தெரிஞ்சுண்டு உங்களுக்கு சிசுருஷ பண்ணினேன். நான் சமயம் வந்தபோது உங்கள் கர்ப்பத்தை அழிச்சுட்டேன். நான் சப்தாதி விஷயங்களை அனுபவிப்பதில் மனம் செல்ல பெற்றவன், தர்மத்தை அறிந்தவன் இல்லை. நான் உங்கள் வயிற்றில் புகுந்து உங்கள் கர்ப்பத்தை 7 துண்டாக பிளந்தேன். அந்த 7 துண்டங்களும் 7 குமாரர்களாக ஆனார்கள். மறுபடியும் நான் ஒவ்வொரு துண்டத்தையும் 7 துண்டங்களாக வெட்டினேன். அப்பவும் அவைகள்லாம் மரணமடையல. பிறகு நான் இந்த ஆச்சரியத்தை பார்த்துட்டு
இப்படி ஒரு முடிவு பண்ணிண்டேன். ஒருவன் ஒரு பிரயோஜனத்தை உத்தேசித்து பரமபுருஷனை ஆராதித்தால் அந்த ஆராதனம் பரிபூர்ணமாக நிறைவேறாததற்கு முன் அவன் விரும்பின பலன் கைகூடாது. அது நிறைவேறாவிட்டால் விபரீதமான பலனை தரும். அம்மா, அதனால ஒரு பலனையும் விரும்பாமல் பகவானை ஆராதிப்பவர் பரம புருஷார்த்தமான மோட்சத்தை கூட விரும்ப மாட்டா. அவர்களே மேலான புருஷார்த்தத்தை நிறைவேற்றிக் கொள்ள திறமையுடையவர்கள்தான். இப்படித்தான் பெரியோர்கள்லாம் சொல்லியிருக்கா. பலனை விரும்பாமல் பகவானை ஆராதிக்கிறவனுடைய விரதம் நிறைவேறாவிட்டாலும் அவனுக்கு விபரீதம் வராது. அந்த அளவில் அவனுக்கு பகவான் மோட்சத்தையும் கூட தந்துடுவான். தாயே, நான் இப்படி நிச்சயம் பண்ணிண்டேன். விரும்பினவர்களுக்கு பரம புருஷார்த்தமான தன்னையும் கொடுக்க வல்லவனும் அந்தராத்மாவும் மிகுந்த அன்பனும் சர்வேசரனுமாகிய பகவானை ஆராதித்து விவேகமுடையவனாக இருந்தால் எந்த புருஷன்தான் நரகத்திலும் சம்பவிக்கக்கூடிய சப்தாதி விஷயங்களின் அனுபவத்தை விரும்புவான்? மேன்மையுடையவளே, மூர்க்கனாகிய நான் செய்த இந்த அபராதத்தை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கணும். இது துர்ஜனங்கள் செய்யும் வியாபாரம்தான். இருந்தாலும் நீ எனக்கு தாய் அல்லவா, உன்னால் பொறுக்க முடியாத அபராதம் எதுவுமே இல்லை. உன் கர்ப்பம் மரணம் அடைந்தும் கூட தெய்வாதீனமாக பழிச்செடுத்து அப்படின்னு சொல்றான். சிதியும் இந்திரன் இப்படி கபடம் இல்லாமல் உள்ளத்தை உள்ளபடியே சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. இந்திரனும் அவளுடைய அனுமதியோடு அவளை நமஸ்காரம் பண்ணி அந்த மருத்துக்களோடு சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தான். நீ மருத்துக்களை எல்லாம் பத்தி கேட்டையே, அதனால உனக்கு நான் இதை விரிவாக சொன்னேன். இந்த மருத்துக்களின் ஜென்ம விருத்தாந்தம் ரொம்ப மங்களமானது. உனக்கு இன்னும் ஏதானும் தெரிஞ்சுக்கணும்னா சொல்லு, அதையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த 18வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து கஸ்யபர் திதிக்கு சொன்ன அந்த விரதத்தை விவரமாக சொல்றார். அதை நம்ம அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.